ஐந்துலக வகைப்பாட்டு முறை 5 கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து 5 வகையாக பிரிச்சிருப்பார். மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு 5 வகையாக பிரிச்சிருக்கார். எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அமைப்பு, உணவூட்ட முறை, உடல் அமைப்பு, இந்த குணாதிசயங்களை வச்சு இப்படி பிரிச்சிருப்பார். அதில் இந்த மொனிரா வந்து ரொம்ப முக்கியம். அனைத்து புரோகரியேட் உயிரினங்களும் மொனிரா உலகத்தில் வரும். புரோகரியேட் அப்படின்னா என்னென்னா உண்மையான உட்கரு இருக்காது, செல் நுண்ணுறுப்புகள்லாம் எதுவுமே இருக்காது. அதை தான் புரோகரியேட் உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியம் மற்றும் நீல பசும் பாசிகளை மொனிரா உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆர்ஹெச் விட்டேக்கரின் ஐந்துலக வகைப்பாட்டில் இடம்பெறாத உயிரினம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் தான் ஆர்ஹெச் விட்டேக்கரோட ஐந்துலக வகைப்பாட்டில் இடம்பெறாத உயிரினம். நல்லா கேட்டுங்க, மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள், இதுதான் ஐந்துலக கோட்பாடு.